வரலாறு ரொம்ப முக்கியம் அமைச்சரே அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஒரு காமெடி டயலாக் எல்லாருக்கும் தெரியும். வரலாறை ஒரு காமெடியாக பார்த்த காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் வரலாறு ஒரு சீரியஸான விஷயங்க. வரலாறு நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு விட்டுட்டு போன ஒரு அடையாளம், அவங்க வாழ்ந்த தடம். அப்படி நம்ம வரலாறை கவனிக்க தவறியதில், நம்ம மிஸ் பண்ணதில் முதலிடத்தில் இருக்கிறது நீர்நிலைகள் தான். நீர்நிலைகள் தான் இந்த உலகம் வாழ்றதுக்கான ஒரு முழு ஆதாரமாக இருக்குது. அதை காக்க வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்குது. அதற்கான ஒரு களப்பணியை நம்ம தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வரலாற்று கல்வெட்டுகளில் ஸ்ரீகுடந்தை, குடமூக்கு, திருக்குடமூக்கு, வடகரை பாம்பூர் நாட்டு தேவதானம் திருக்குடமூக்கு, உய்யக்கொண்டார் வளநாட்டு பிரம்மதேயம் திருக்குடமூக்கு என்றெல்லாம் பலவாறு அழைக்கப்பட்ட கும்பகோணம் தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் காவிரி கரையில் அமைந்துள்ளது. சோழர் காலத்தில் குடந்தை என்று அழைக்கப்பட்டு வந்த கும்பகோணம் ஒரு காலத்தில் சோழர்களின் தலைநகரமாக விளங்கியதாக கூறப்படுகிறது. சங்க காலத்தில் சோழர்கள் தம் நாட்டு மக்கள் தந்த வரிப்பணத்தை இந்த குடந்தை நகரில் வைத்து பாதுகாத்து வந்தனர். இதனை சங்ககால சோழரின் செல்வ கருவூலம் எனலாம். கொற்றச்சோழர் குடந்தை வைத்த நாடுதரு நிதியினும் சிறிய அருங்கடி படுக்குவள் அரணில் யாயே என்ற அகநானூறு பாடல் பதிவு செய்திருக்கிறது. சிவபெருமான் அமுதத்தில் நனைந்த மணலால் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி அதனுள் அவர் ஐக்கியமான இடமாகவும் ஆதி கும்பேஸ்வரர் என்ற பெயரில் இவ்விடத்தில் தங்கியதால் குடத்தின் வாசல் குடவாசல், குடத்தின் கோணம் கும்பகோணம் என்ற பெயர் பெற்றதாக ஆன்மீக கருத்தும் சொல்லப்படுகிறது. கும்பகோணத்தில் நடைபெறும் விழாக்களில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகாமக திருவிழா மிகவும் பெயர் பெற்றது. கீழை தமிழகத்தின் கோவில் நகரம் என பெயர் பெறும் வகையில் இந்நகரை சுற்றி பல தொன்மை வாய்ந்த கோவில்கள் அமைந்துள்ளன. கும்பகோணம் 2 ஆறுகளால் சூழப்பட்டுள்ளது. காவிரி ஆறு மற்றும் அரசலாறு பாயும் வளமான பூமியாகும். இங்கு முதன்மை தொழிலாக விவசாயம் உள்ளது. இதனை தவிர பெரும்பாலானோர் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டு வருகின்றனர். பொது நீர்நிலைகளிலிருந்து விலகி தனித்தனியே ஆழ்துளை கிணறு பயன்பாட்டுக்கு போன பிறகு பழம்பெருமை வாய்ந்த குளங்கள், ஏரிகள் பற்றிய வரலாறும் பயன்பாடும் தெரியாமல் குப்பை கொட்டும் இடமாகவும், பராமரிப்பு இல்லாமல் நீர் ஓடைகள் தூர்ந்து போகவும், அதனால் நீர்நிலைகள் வற்றி போகும் நிலைமையில்தான் வைத்திருக்கின்றோம். ஒரு தண்ணீருக்கு பஞ்சமே இல்லாத ஊர்னா கும்பகோணம் தான் சொல்லணும். காரணம் என்னன்னா, வடக்கு பக்கம் காவிரி ஆறு, தெற்கு பக்கம் அரசலாறு. இதுக்கு இடைப்பட்ட நகரம் தான் ஒரு வண்டல் பகுதி மன்னன் சொல்லுவாங்க. அதாவது 2 நதிகளுக்கு இடையே உள்ள ஒரு நகரம் தான் கும்பகோணம். அதுக்கு 2 பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா, வடக்கு பக்கம் தேவிப்பட்டண வாய்க்கால், தெற்கு பக்கம் ஓலப்பட்டண வாய்க்கால். இந்த 2 வாய்க்கால்களும் நகரத்துக்குள்ள நுழைஞ்சி கடைசியாக கொள்ளிடத்தில் தான் வடிகால். கும்பகோணம் உள்புறத்தில் மட்டும் ஒரு 45லேருந்து 50 குளங்கள் இருக்குது. கும்பகோணம் நகராட்சிக்கு உட்பட்ட குளங்கள் 130லேருந்து 160 குளங்கள் வரைக்கும் இருக்குது. தண்ணி வராத குளத்தை வந்து குப்பை தொட்டியே பயன்படுத்துகிறாங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இதான் செய்கிறாங்க. ஒரு குளத்துக்கு தண்ணீர் ஒரு 2 வருஷம் வரலன்னா அந்த குளம் வந்து சீக்கிரமாக மக்களாலேயே மூடப்பட்டுறது. அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது. சத்திரம் கருப்பூர் கும்பகோணத்திலிருந்து வடகிழக்கே 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இங்குள்ள சுந்தரேஸ்வரர் கோவில் பழங்காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த கோவிலுக்கு பக்கத்தில் உள்ள தாமரை குளம் 80களில் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் குளமாக இருந்துள்ளது. இந்த குளம் காவிரி ஆற்றிலிருந்து நீர் பெறும் குளமாகும். காலப்போக்கில் பராமரிப்பு இல்லாமல் கால்வாய் பகுதிகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு குளத்திற்கு நீர் வரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. குப்பை மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளால் குளம் மாசடைந்துள்ளது. மக்கள் பயன்படுத்திய குளம் இப்போது பயனற்ற குளமாக மாறியுள்ளதை இயற்கை தன்னார்வலர்கள் வேதனையோடு தெரிவித்தார்கள். உங்க எல்லாருக்கும் என்ன ஞாபகம் இருக்கா? நான் யாருன்னு தெரியுதா? கருப்பூர் தாமரை குளம். இப்ப என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நல்ல தண்ணிக்கே திண்டாடுறீங்கல்ல, என் மேல எவ்வளவு குப்பை கொட்டுறீங்க, பிளாஸ்டிக் பையெல்லாம் போடுறீங்க. இதனால என்னோட அழகே போயிடுச்சு. இப்படியே பண்ணினீங்கன்னா நீங்க எவ்வளோ ஆழத்துக்கு போர் போட்டாலும் தண்ணியும் வராது, ஒன்றும் வராது. ஒழுங்கா என்னை தூர்வாரி சுத்தம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்க தலைமுறைக்கே நான் தண்ணி தரேன். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து இந்த இடத்துல சைக்கிள் நிறுத்திட்டு நான் வந்து இந்த குளத்தில் குளிச்சுட்டு போயிருக்கேன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். அந்த மாதிரி இந்த குளம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா குப்பைகளால் சூழப்பட்டிருக்கு. இந்த இடத்துக்கு குப்பைகள் வரத்துக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா, இந்த குளத்துக்கு தண்ணீர் வரத்து இல்லை.
தண்ணீர் வரத்து ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளத்துக்கு வரக்கூடிய பாய்ச்சக்கால் வாய்க்கால்லேருந்து, அதாவது காவேரி ஆற்றிலேருந்து வரக்கூடிய பாய்ச்சக்கால் வாய்க்கால்லேருந்து வரக்கூடிய வழிகள் எல்லாமே அடைப்பட்டு கிடக்கு. ஸோ இது எல்லாமே மீட்டு எடுக்கணும். அப்படி எடுத்தால் மட்டும்தான் இந்த குளத்துக்கு தண்ணீர் வரும். இந்த குளம் வந்து 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் புழக்கத்தில் தான் இருந்தது. இது பேர் தாமரை குளம்னு சொல்லுவாங்க. இங்கே தாமரைப்பூ எல்லாம் நிறையா இருக்கும். இங்கே மக்கள் பயன்பாட்டில் இருந்த குளம். ஆண் படித்துறை பெண் படித்துறைன்னு சொல்லிட்டு 2 பக்கமும் இருக்குது. இல்லை 2 பக்கமும் வந்து யூஸ் பண்ணி பயன்பாட்டில் தான் இருந்தது. இப்போ ஒரு 10 வருஷமாக இது பயன்பாட்டில் இல்லை. இன்றைக்கி நாங்கள் வந்து பார்க்குறதுல இந்த ஏரியாவில் இருக்க கம்ப்ளீட் குப்பையும் இந்த பாண்டுக்குள்ளே டம்ப் பண்ணி இந்த பாண்டுக்கு வரக்கூடிய இன்லெட் அவுட்லெட் எல்லாமே பிளாக் ஆகிருக்கிறத பார்க்குறது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் இந்த பாண்ட்லேருந்து ஜஸ்ட் 500 ஃபீட்டில் பெரிய காவேரி ஓடிட்டுருக்கு. இந்த நிலைமையை மாற்ற கும்பகோணம் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் அமைப்பு, அப்பகுதி தன்னார்வ குழுக்கள் மற்றும் புதிய தலைமுறையின் நம்மால் முடியும் குழுவும் இணைந்து முதல் கட்ட களப்பணியை தொடங்கின. ஒவ்வொரு நீர்நிலையையும் தூய்மைப்படுத்துறதுக்கு என்ன இருக்குது, வழி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது சம்மந்தமாக நம்ம எக்ஸ்னோராங்கிற ஒரு அமைப்பையும் சேர்த்து இதில் கொண்டு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதில் ஒரு பகுதியாக இன்றைக்கி வந்துட்டு தாமரை குளத்தை நாங்கள் க்ளீன் பண்ணுறதுக்காக அதில் முன்னெடுத்து பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த என்னென்னா, நமக்கு குப்பையை போடுறது அப்படிங்கிறது ரொம்ப எளிதான ஒன்று. எல்லாத்துலேயும் ரொம்ப ஈஸியாக நாங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னாக்கா, இந்த படித்துறையை பார்த்தாலே எல்லாருமே வந்துட்டு அந்த குப்பையை போடணுங்கிற எண்ணங்கள் வந்துடுச்சு. ஸோ அது ஒரு நம்ம இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் பண்ணுது. நாங்களாம் ஒரு நேரத்தில் ஆற்றுல குளித்து நீச்சல் கற்றுக்கிட்டவங்க இருக்காங்க. அதுமாதிரி குளத்தில் வந்துட்டு குளித்து நீச்சல் கற்றுக்கிட்டவங்க இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது வருங்காலத்தில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிற ஒரு முன்னெடுத்து ஸோ இந்த மாதிரி உள்ளதில் பண்ணுறோம். ஏதோ எங்களால் முடிஞ்சது பண்ணுறோம். அதில் என்னால் முடிஞ்சது வந்து இறங்கி நீர்நிலையை சரி பண்ணுவதற்கான உதவியில் எங்கள் டீமோடு சேர்ந்து நானும் இணைந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வாட்டர் பாடிஸ் ரெஸ்டார் பண்ணலன்னா, நம்ம கிரவுண்ட் வாட்டர் லெவல் மோசமாக போச்சுன்னா நம்ம எல்லாரும் சஃபர் பண்ண போகிறோம் நமக்கு தெரியும். ஸோ இது ஆரம்பிக்கிறது ஃப்ரம் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஆரம்பிக்கணும். இங்கே கொட்டக்கூடிய குப்பைங்களை ஃபஸ்ட்டு அகற்றுறதுக்கு எவ்ரி பப்ளிக் ஷுட் கிவ் ஸ்பேஸ். அவங்கவுங்க வீட்டில் அவங்க சோர்ஸ் செக்ரிகேஷன் பண்ணி இங்கே இந்த பிளாஸ்டிக் குப்பைங்களை இங்கே வந்து போடாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வாட்டர் பாடிஸ் நமக்கு அசுத்தம் ஆகாமல் இருக்க செய்யும். தமிழகத்திலேயே புவிசார் குறியீடு அதிகம் பெற்ற மாவட்டங்களில் தஞ்சை மாவட்டம் முதன்மை மாவட்டமாகும். அதற்கு காரணம், இங்குள்ள புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் அனைத்தும் பாரம்பரியமாக தொன்று தொட்டு விளங்கும் கலைப் பொருட்களே. கைவினைக் கலைஞர்கள் கலைநயத்துடன் உருவாக்கும் இந்த கைவினைப் பொருட்களுக்கு பல சிறப்புகளும் உள்ளன. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, வீணை, தஞ்சாவூர் ஓவியம், சுவாமிமலை வெண்கலச் சிலைகள், நெட்டிமாலை வேலைப்பாடுகள், நரசிங்கம்பேட்டை நாகஸ்ப வந்து புவிசார் குறியீடும் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஊரில் சார்ந்த இந்த வண்டல் மண், இங்கே உள்ள ஒரு சில குளங்களில் இருக்கக்கூடிய அந்த வண்டல் களிமண், இது 2 தான் மெயினான மூலப்பொருள். அது கருமண்ணுன்னு சொல்கிறது. விளக்கில் வந்து மண் இல்லாமல் செய்ய முடியாது. செய்யறதுக்கு மூலப்பொருளே அது கருவுன்னு சொல்கிறது. அந்த கருவுக்கு மூலதாளம் கிடைக்கக்கூடிய பொருளே இந்த கரு மண் தான். அந்த மண்ணோட சில பக்குவங்களெல்லாம் கலந்து அதில் தான் அந்த கருவை உருவாக்கி குத்துவிளக்கு மாதிரியே வார்ப்படத்துக்கு பயன்படுத்தி செய்யக்கூடிய அமைப்பு இங்கே கிடைச்சதுனால தான் இந்த குத்துவிளக்கு நாச்சியார் கோயிலிலேயே உங்களுக்கு நிலைச்சு நிற்கிறது. இதில் வந்து உங்களுக்கு தெரான்னு சொல்லக்கூடியது நாங்கள் பித்தளை, பழைய பித்தளையிலேயே லாஸ்ட் குவாலிட்டி தெரான்னு சொல்லுவோம். அந்த மெட்டீரியல் வந்து இப்போ நாங்கள் விளக்கெல்லாம் வெளியூருக்கு போடுற இடத்துலையே அந்த மெட்டீரியல் வாங்கிட்டு வந்துடுவோம். அந்த மெட்டீரியல் வாங்கிட்டு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அதை ரகம் பிரித்து அந்த அதில் எத்தனை பர்சன்டேஜ் பித்தளை சேர்க்கணும், எத்தனை பர்சன்டேஜ் காப்பர் சேர்க்கணும், அதுக்கு மேலே அதில் ஜிங்கு காப்பர் இது பீடுன்னு சொல்லக்கூடிய ஜிங்கு எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னு சேர்த்து அதை ஒரு வார்ப்படத்துக்கு ரெடி பண்ணி கொடுத்து அது மூட்டத்தில் வச்சு உருக்கி அந்த சரியான ரகத்தில் வளைந்து கடையக்கூடிய அந்த கடைச்சல்னு பேர், லேத்தோருக்கு அது கடைச்சல் கையால் தான் கடைவாங்க. இங்கே அந்த வேலைக்கு ஏற்ற அந்த சீர் இருக்குதான்னு அதை வாட்டம் பார்த்து தான் வார்ப்படம் பண்ணுறது. ஒவ்வொன்றும் அது வார்ப்படம் பண்ணுவது போல் அந்த மோல்டிங் பண்ணக்கூடிய பெட்டி போடுறதுன்னு சொல்கிறது. ஒரு பாகங்களும் தனித்தனியாக ஒருத்தர் செஞ்சு தான் அந்த கரணைக்கு நடுவில் அந்த கருவுன்னு சொல்லக்கூடியதை
அந்த மண்ணாலேயே செஞ்சு மண்ணை சுட வச்சு நம்ம செங்கல் சுடுற மாதிரி சுட்டு எடுத்து அந்த மண்ணை சரியான வாட்டத்தில் இருக்கான்னு பார்த்து அந்த 2 பக்கம் உள்ள அந்த ஆசு மெட்டீரியல் எடுத்துட்டு நடுவில் வச்சு தான் அந்த பித்தளையை காய்ச்சி தண்ணி மாதிரி முண்டு அதில் ஊற்றுறது. கோட்டையே சுத்தமாக தெரியும். இந்த விளக்கை கலட்டி நம்ம பார்த்தோம்னா இந்த விளக்குக்குள்ளே ஹோல் கரெக்டாக கடைசி வரைக்குமே தெரியும். ஊதி பார்த்தோம்னா அந்த காற்று இந்த பக்கம் வந்துடும். அப்படி வந்தாலே அந்த விளக்குக்குள்ளே மண் ஈயம் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். கரு மண் என்பது அது ஒட்டிக்கிட்டு இருக்கும். சாதாரணமாக இதை உடச்சி எடுத்தோம்னா ஒரு 50லேருந்து 60 கிராம் மண் இருக்கும். உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் ஓவியமும் அதனை உருவாக்கும் விதமும் தனி சிறப்பு வாய்ந்தவை. தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 8 ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து போர்டு ரெடி பண்ணுவாங்க. இந்த போர்டை வந்து ஃப்ளேவுட் மேலே துணி ஒட்டி மஞ்சக்காவி கோட்டிங் அடித்து அதை 2 நாள் காய வச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு போர்டு ரெடி பண்ணுவோம். 2வது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் ஒர்க்கு. இப்போ நம்மளுக்கு என்ன சப்ஜெக்ட் வேணுமோ அந்த ஸ்கெட்ச் ஒர்க்கை அது மேலே அவுட்லைன் மாதிரி ட்ரா பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவோம். அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க்கு. இந்த ஸ்டோன் ஒர்க்லாம் எங்கே வரும்னா ஒரு ஜுவல்ஸுக்கு, அந்த ஆர்ச்சுக்கு, பார்டருக்கு, இது எல்லாமே ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக அந்த ஜுவல்ஸுக்காக ஸ்டோன் ஒர்க் வரும். 4வது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா மக் ஒர்க்கு. மக் ஒர்க் எதுக்குன்னா ஒரு எம்போஸ்டு லுக்கு கிடைக்கிறதுக்கு, அது வந்து ஒரு 3D டைப்பில் தெரியும். அந்த எம்போஸ்டு லுக் கிடைக்கிறதுக்காக சாக் பவுடர், உட் பவுடர் அண்டு அரபிக் கம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு லேயர் மாதிரி ஊற்றி அந்த 3D திங்கை கொண்டு வருவோம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா லீஃப் ஒர்க்கு. அதை 2 நாள் காய வச்சுட்டு இந்த லீஃப் ஸ்டேஜுக்கு வரும்போது 22 கேரட், இப்போ நாங்கள் வந்து 22 கேரட் ஃபாயில் யூஸ் பண்ணுறோம். அதை வந்து அப்படியே அந்த ஃபேஸ் ஒர்க்கு. ஃபேஸ் ஸ்டேஜில் வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங்க்குன்னு ஸ்பெஷலாக ஒரு ஃபேஸஸ் இருக்குது. எல்லாமே ஒரு ஃபேட் ஃபேஸ் இருக்கும். இப்போ கிருஷ்ணானா அதுக்கான ஒரு ஃபேஸை வந்து உருவாக்கிட்டு கை காலெலாம் போட்டுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவோம். அடுத்த ஸ்டேஜ் தான் வந்து பாடி ஸ்டேஜ். அந்த தோத்தி, சாரி இதுக்கான வந்து ஒரு குறியீடுலாம் இருக்குது. இப்போ ஷேடிங்க்கு ஒரு லேயராக போவோம். ஃபஸ்ட்டு ஒரு லேயரில் ஷேட் பண்ணிட்டு அதுக்கு அது மேலே நாங்கள் நாங்கள் பண்ணோம். பிளாஸ்டிக்கு, அது மாதிரி பை, டயாப்பர் வந்து இருந்துக்கிட்டு நிறையா நாங்கள் அதை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ரொம்ப மோசமான நிலையில் இருந்துச்சு. குழந்தைங்க உள்ளது, பெரியவங்களுக்கு உள்ளது, டயாப்பர்லாம் அதில் கிடக்கு. ஸோ அதை எடுக்கும் போது தான் ரொம்ப சங்கடமான உள்ள சூழ்நிலை இருந்துச்சு. ஏன்னா குளத்தை நம்ம பாதுகாக்கிறது நம்மளுடைய கையில் தான் இருக்குது. அதை வந்துட்டு பண்ணும்போது தான் நாங்கள் இதை முன்னெடுத்து காலையிலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். படியெல்லாம் சுத்தமாக மூழ்கி கிடந்தது. படியெல்லாம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த படிக்கட்டு வந்து ஒரு ஸ்பெஷலான படிக்கட்டாக இருக்கும். இங்கே இருக்கும் எப்படின்னா, இந்த குளத்துல மட்டும் பெண்களுக்கு குளிக்கிறதுக்காக ஒரு படிக்கட்டு இருந்தது, கால்நடைகளை குளிப்பாட்டுறதுக்காக ஒரு படிக்கட்டு இருந்தது, ஆண்கள் குளிக்கிறதுக்காக ஒரு படிக்கட்டு இருந்தது. இந்த மாதிரி 3 விதமான படிக்கட்டுங்க இருந்து 3 விதமான படிக்கட்டும் குப்பைகளாலும் நிரப்பப்பட்டு ஃபுல்லாக மூடப்பட்டிருந்துச்சு.
ஸோ முதல் கட்டமாக படிக்கட்டு நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணி படிக்கட்டில் உள்ள குப்பையை நாங்கள் ரிமூவ் பண்ணியிருக்கோம். தண்ணியில் உள்ள மிதக்கிற நெகிழி குப்பைகள் இருக்குது இல்லையா, அது எல்லாமே நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். முதல் கட்ட பணியை செஞ்சுருக்கோம். நம்ம வேஸ்ட்டை க்ரியேட் பண்ண ஆரம்பித்தது நம்ம பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கனால. இப்போ இவ்வளோ வேஸ்ட் நம்ம வந்து பிரித்து போட்டிருந்தோன்னா, மக்கிற குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சுருந்தோன்னா கண்டிப்பாக இங்கே பாதி வேஸ்ட் இங்கே வந்திருக்காது. மக்கிற குப்பையை அவங்கவுங்க வீட்லேயே நம்மளால் மக்க வைக்க முடியும். மக்காத குப்பையை பொறுப்பான வகையில் நம்ம வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் செய்யணும். இப்போ நமக்கு தெரிஞ்சு பிளாஸ்டிக் வேஸ்ட் தான் மேக்ஸிமம் இங்கே நம்ம பார்க்கல, நம்ம சுற்றி இருக்கிறதுல பிளாஸ்டிக் வேஸ்ட் தான் மேக்ஸிமம் இருக்குது. இதில் பிளாஸ்டிக்குள்ளே பூவும் அந்த மக்கிற குப்பையும் போட்டு கட்டி போட்டிருக்கனால அந்த மக்கிற குப்பையும் மக்காமல் போய் அந்த பிளாஸ்டிக் குப்பையும் உள்ளே வந்து சேர் மாதிரி அப்படியே வந்து புதஞ்சு கிடக்குது. ஸோ பிளாஸ்டிக்கை நம்ம மறுசுழற்சிக்கு அனுப்பணும். மறுசுழற்சின்றது நமக்கு பிளாஸ்டிக்கில் ரோட் போடுறாங்க, சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு பிளாஸ்டிக் வந்து ஃபியூவலாக யூஸ் பண்ண செய்கிறாங்க, பிளாஸ்டிக்கை மறுபடியும் வந்து நமக்கு மெட்டீரியலாக ஃபேப்ரிக்காக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக ரீசைக்ளிங் தான் இது ஒரே வழி தவிர நம்ம பிளாஸ்டிக்கை எவ்வளோ முறைக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு பெட்டர். இன்றைக்கி வந்து நாங்கள் என்ன செய்கிறோன்னா மேலே இருக்கிற பிளாஸ்டிக்கை பாசிகள் எல்லாத்தையும் நீக்கிறோம். சுற்றி இருக்கிற பிளாஸ்டிக் பொருளெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போய் மக்கும் குப்பைகளாக மக்காத குப்பைகளெல்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் வந்து ரீசைக்ளிங் மெத்தடில் அதை திருப்பூருக்கு அனுப்பிச்சி அதை வந்து ஒரு 18 பாட்டில் வாட்டர் கேன் அந்த மாதிரி இருக்கிறதுலேருந்து அவங்க பனியன் பண்ணி கொடுக்குறாங்க. அதில் இருக்கிற பழைய துணிகள் எல்லாமே வந்து இதுக்கு வந்து யூஸ் ஆகி வேறு ரீசைக்ளிங்கில் நாங்கள் வந்து அதை குப்பையை எடுத்துருக்கோம் தவிர இங்கே ஃபஸ்ட்டு வந்து குப்பையை போடுறதை தவிர்க்கிறதுக்கு நம்ம முறைங்க பார்க்கணும். ஸோ இந்த லோக்கல் ஏரியாவில் நம்ம இருக்கிற பஞ்சாயத்து பிரசிடென்ட்ஸ்கிட்டையும் இங்கே இருக்கக்கூடிய கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் கிட்ட பேசி நம்ம இதை சுற்றி ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் ஃபென்சிங் நடணும். இது தவிர இங்கே வந்து நம்ம மரம் நட்டோன்னா தான் இந்த இடத்துல இருக்க அந்த தண்ணி வந்து ஊற வைக்க செய்யும். இது தவிர நம்ம இங்கே லொக்காலிட்டியில் இந்த வேஸ்ட் டம்ப் பண்ணுறதுக்கு இவங்க ஒரு ஏரியாவை இது வச்சுருக்கனால நம்ம அவங்க கூட பேசி இதை வேஸ்ட் டம்ப் பண்ணுறதுக்கு இந்த இடத்த யூஸ் பண்ணாமல் எப்படி அவங்க வேஸ்ட்டை மறுபடியும் ரீயூஸ் பண்ணணுன்றதை நம்ம அவங்களை எஜுகேட் பண்ணி ஆகணும். இந்த குளத்துலேருந்து போகக்கூடிய அவுட்லெட்ஸும் இன்லெட்ஸையும் கிளியர் பண்ணிவிட்டு அந்த அவுட்லெட்டில் இருக்கக்கூடிய மற்ற குளங்களையும் இதே மாதிரி நம்ம வந்து ரிவைவ் பண்ணி ஆகணும். இதுதான் எங்களோட ஃப்யூச்சர் கோல். நீர்வரத்து கால்வாயை அரசு துறை அதிகாரிகள் மூலமாக ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்பதற்கு தேவையான முன்னெடுப்புகளை எடுக்க முடிவு செய்யப்பட்டது. குளத்தை வந்து முழு பயன்பாட்டுக்கு நம்ம வந்து கொண்டு வரணும். இதுதான் வழி. இப்போதைக்கு நாங்கள் வந்து சுத்தம் பண்ணுறோம். அந்த குளத்தை சுத்தம் பண்ணிட்டு எனக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கி சுத்தம் பண்ணணும். உள்ளே அவ்வளோ குப்பைகள் கடந்தது. இதை எடுத்துகிட்டு வெளில எடுத்துகிட்டு வந்தாலும் தண்ணி வந்து ஊறி இந்த குளம் வந்து இன்னும் ஒரு வாரத்துலேயோ இல்லை 2 வாரத்துலேயோ ஃபுல் ஆகிடும். ஆனால் அது எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வாக இருக்காது. ஏன் இருக்காதுன்னா இதுக்கான மூல காரணம் வந்து தண்ணி காவேரி தண்ணியை உள்ளே கொண்டு வரணும். அதுக்கான வழியை நம்ம கண்டிப்பாக ஏற்படுத்தணும். அதற்காக நாங்கள் நிர்வாகத்தில் பேசிகிட்ருக்கோம். ஆல்ரெடி பாய்ச்சக்காலுக்கு ஆக்கிரமிப்பு நடந்திருக்கு. அது விஷயமா கலெக்டரிடம் மனு கொடுத்து சில விஷயங்களை பண்ண போகிறோம். ஆல்ரெடி மனு கொடுத்து ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அதை கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து பண்ணணும்னு இந்த நிகழ்ச்சி மூலிமா நான் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த தண்ணி வர பாதையில் நம்ம வந்து ரோடே போட்டிருக்கிறத இன்றைக்கி நாங்கள் பார்த்தோம். ஸோ இங்கே லோக்கல் பஞ்சாயத்தில் பேசி எந்த முறையில் அந்த ரோடை அகற்ற முடியும். ஏன்னா இங்கே நான் சொன்ன மாதிரி லெஸ் தென் 500 மீட்டர்ஸில் ரிவர் இருக்குது. ஸோ அந்த ரோட் வந்து கான்க்ரீட் தார் ரோட் போட்டிருக்காங்க. ஸோ அது எப்படி நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணணுன்றதுக்கு வழியை பார்க்கணும். லீகலாக இதுக்கு நாங்கள் வந்து எப்படி ஆக்ஷன் எடுக்கலான்னு தான் முடிவெடுக்க போகிறோம். இந்த உயிர்கள் வசிப்பதற்கான சூழலை நாம் பாதுகாக்க வேண்டியது மனித இனத்தின் கடமை. அது சட்டத்தின் வெளியே நம்ம பாதுகாக்கணுங்கிறதுக்கு தான் ஒரு சட்டமும் இயற்றப்பட்டிருக்கு. அதில் இந்த நீர்நிலைகள் ஆதாரங்கள் இருந்தால் தான் பல்வேறு விதமான உயிர்கள் நாம் வசிக்க முடியும், நல்லா இருக்க முடியும். இது உணவு சைக்கிள் மாதிரி. நீர், உணவு, காற்று, இது எல்லா விஷயங்களும் நமக்கு வாழ்கிறதுக்கான மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதனால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 படி நாம் நம்மளுடைய இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. விதை யார் போட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அதோட பழங்களை நம்ம சாப்பிட்லாம். அதேமாரி முன்னோர்கள் விட்டு சென்ற ஏரி குளங்களை நம்ம பயன்படுத்துகிறோம். அதை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்போ ஏரி குளங்களை பாதுகாக்க வேண்டிய களப்பணியை நம்ம தொடர்ந்து செய்யணும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.